சிவகங்கை மண்ணிலே இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று வாழவே என்று பேச வந்திருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இலக்கியம் அப்படின்னு சொன்னா அது மக்கள் மகிழ்ச்சியில, மக்கள் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு பிரெஞ்சு எழுத்தாளர் ஒருத்தர் சொல்றார். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்தாளர் சார்த்தர் அப்படின்னு அவரோட பேர். என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது என்று ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர், ஜப்பானிய எழுத்தாளர், ஏன் தமிழ் எழுத்தாளர்கள் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்க. அம்மா அம்மா வாங்கம்மா, பெற்றோர்களே கணப்படம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டேன், எல்லாரும் நல்லா கைது எடுக்கீங்க. ஒரு வார்த்தை தான் பேசினாரு, இப்படி ஆகிட்டு பேசுங்க பேசுங்க. அந்த பிரெஞ்சு எழுத்தாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் போட்டு விடலையாங்க. இலக்கியம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வாசகன் அந்த வாசகனுடைய உணர்வை மாற்றி அமைக்கக்கூடிய விதத்தில் இருக்கணும் அப்படின்னு. நான் ஏன் எழுதுகிறேன் அப்படின்னு அவர் எழுதின புத்தகம் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஏன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம், இலக்கியங்கள் மனிதனுடைய மனதை மென்மையாக்கி அவனை மனித தன்மையில் வைத்திருக்கணும், அதே நேரத்தில் அவனுக்கு இன்பத்தை விளைவிக்கணும்னு சொன்னார். அப்ப இன்புற்று வாழ்வதற்கு தான் இலக்கியங்கள் தேவைப்படுது. ஒன்றும் இல்லை, ஒரு பயணம் போறோம்னு வைங்க, ஒரு பயணம் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம். போகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம மனசெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நோக்கி போயிருக்கோம். அங்கே எப்படி இருக்கும், எப்படியான விஷயங்களை அங்கே அமைச்சுக்கணும், என்ன மாதிரியான உடைகள் எடுத்துகிட்டு போகணும், எவ்வளவு செலவாகும், எல்லாமே நம்ம கணக்கு முன்னாடி வந்துட்டு போகுமா இல்லையா? அதே மாதிரி அந்த பயணம் போய் முடித்தோடனே என்ன பண்ணுவோம், ஃபோன் எடுப்போம். ஸ்டேட்டஸ்ல இரு காலின் இறையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்து தட்டி விடுவோம். மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எப்படிலாம் போனோம் தெரியுமா, அந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட பேசுவோமா இல்லையா? இவ்வளவு தூரம் நாங்கள் பயணப்பட்டு போனோம், ரொம்ப அழகா இருந்தது, அங்க மலர் கண்காட்சியில அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த நினைவுகள் தான் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியிலும் மீட்டெடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த நினைவுகளில் தான் நாம் இன்பமாகவே இருக்கிறோம். ஒரு இலக்கியம் எடுக்கிறோம், எடுத்து வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அது படிக்கிறப்ப சே அன்னைக்கு இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு உணர்வு நடந்ததில்ல அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குதுல, அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை வேறு எதுவுமே கொடுக்காது. கண்ணதாசன் எல்லாருக்கும் ரொம்ப அழகா தெரிந்த ஒரு கவிஞர் இல்லையா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி, கோவலனும் கண்ணகியும் சேர்ந்து இருக்கக்கூடிய முதல் நாள் இரவு காட்சி. அப்படி ஒரு காட்சியில இளங்கோ என்ன எழுதுறாருன்னா, கோவலன் கண்ணகியை வர்ணிக்கிறான். எப்படின்னா, மாசரு பொன்னே, வளம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே, அரும்பெரும் பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்கொடி வாணிகன் பெருமட மகளே, மலையிடை பிறவா மணியே என்கோ, அழகிடை பிறவா அமிழ்தே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோன்னு உருகி ஊத்துறான் கோவலன். அவ்வளோ உணர்ச்சியா அதை பார்க்கிறார் கண்ணதாசன். படிக்கிறார் சிலப்பதிகாரத்தை. படிச்சுட்டு அவருடைய மனைவி பொன்னம்மா அவங்க கிட்ட போய் அதே மாதிரி முதல் நாள் இரவுல போய் நிறைய பேசுறாரு, நிறைய கவிதைகள் சொல்றாரு. நம்ம சத்தமே இல்லாம நிறைய விஷயங்கள் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்படியே வந்து தன்னுடைய பாட்டி கிட்ட, எனக்கேத்த மனைவியா நீ பார்த்துருக்கிற பாட்டி, நேத்தெல்லாம் நான் பேசிக்கிட்டே இருந்தேன், அவன் அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொன்னோடனே அந்த பாட்டி சொன்னாங்களா, நீ இப்படிலாம் பேசுவேன்னு தெரியும், அதனாலதான் காது கேட்காத பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட கவிஞர் ஒரு இடத்துல எழுதுறாருங்க, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோன்னு எழுதினார் இல்லையா? அவர் ஒரு இலக்கியம் எழுதினார். என்ன தெரியுமா? அந்த பொன்னம்மாவை பத்தி. பொன்னம்மா கறி சமைச்சா பூமி எல்லாம் வாசம் வரும். பொன்னம்மா கறி சமைச்சா பூமி எல்லாம் வாசம் வரும். கொத்தமல்லி சட்னியும் கோவக்காய் பொரியலுமா, கொத்தமல்லி சட்னியும் கோவக்காய் பொரியலுமா அள்ளி அள்ளி வச்சு அருகிருந்து பார்த்த மகன். சரி, எல்லாம் அன்பா பார்த்துக்கிட்டாங்கல்ல, நீங்க ஏன் குடிச்சீங்க, நீங்க ஏன் ஊசி குத்திக்கிட்டீங்கன்னு யாராவது கேட்டக்கூடாதா இல்லையா? அதுக்காக எழுதினார், நான் குடித்ததற்கும் குத்தி கொண்ட ஊசிக்கும் சத்தியமாய் அவள் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சேன். இந்த இலக்கியத்தை படிக்கிறப்பயே நமக்கு என்ன தோணுது, எப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு புரியும். ஏன்னா கண்ணதாசனை கொடுத்த மண் இந்த மண் தானே. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இலக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையை இனிமையாகுதுங்க. ஒன்றும் இல்லை, குற்றால குறவஞ்சின்னு ஒரு இலக்கியம். அதில்
வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். வானரம்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. இந்த ரெண்டு குரங்குகளும் பேசிக்கிட்டு அப்படியே பலாச்சுளையை எடுத்து கொடுக்குது. ஒன்னோடு ஒன்று மாறி பரிமாறுறப்ப கீழே விழக்கூடிய கனிகளுக்கு வானவர்கள் எல்லாம் ஏங்கி போறாங்களாம், இந்த கனி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள்னா தேவலோகத்து குரங்கு, அங்க ஒரு குரங்கு இருக்கான், அந்த குரங்குகள் கெஞ்சுமா. இந்த குரங்குகளை பார்த்து அந்த குரங்கு கெஞ்சுமா, வான் கவிகள் கெஞ்சுமா. காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், இங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம், எங்களோடய சேர்ந்துருங்க அப்படின்னு காட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கூப்பிடுவாங்களாம். ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுவும். சூரியனுடைய அந்த தேர்கால்கள், அந்த குதிரையினுடைய கால்களை வழுக்கி போகக்கூடிய அளவுக்கான ஒரு பாறை. அந்த நீர் வீழ்ச்சியை சொல்றப்ப கூனல் இளம் பெறை முடித்த வேணிகளக்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையேன்னு சொல்லி முடிக்கிறப்ப சீசனே இல்லாட்டினாலும் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குதா இல்லையா? இதைத்தானே இலக்கியங்கள் கொடுக்குது நமக்கு. அதுக்கப்புறங்க கம்பன் சொல்லாம இருக்க முடியுமா? அதுவும் கடைசி காலத்தில் கம்பனுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் இந்த மந்தான். மன்னனும் நீயோ வளநாடு புனதோ. கண்ணதாசனும் பிறந்த ஊர் இந்த ஊர் தான். கம்பன் வந்து கடைசியா அடைக்கலமானதும் இங்கதான், எங்க நாட்டரசன் கோட்டையா, நாட்டரசன் கோட்டை. மன்னவனும் நீயோ வளநாடு புனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன்னு சொன்ன கம்பன் வந்து இந்த ஊர்ல. கம்பனுக்குள்ள ஒரு டைரக்டர் உண்டுங்க. ராமன், சீதை, இலக்குவன், இந்த 3 பேரும் காட்டுக்கு போறாங்க. போறப்ப ஒரு ஷாட் வைக்கிறாரு கம்பன். எப்படி அப்படின்னா, ஒரு மாலை நேரம், வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறையே. வெய்யோன்னா யாரு? சூரியன் இல்லையா? சூரியனுடைய ஒளி அப்படியே ராமபிரான் மீது பட்டு அந்த ஒளிக்கு முன்னாடி இந்த ஒளி என்ன ஆகுதான், ஒன்றும் இல்லாம போகுதான். அந்த அளவுக்கு தேஜஸா இருக்கிறார் ராமன். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறையே. அடுத்த வரி எழுதுறார், பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். யார் யாரோட போனான்றதை எழுதணுமா இல்லையா? அப்ப எழுதுறப்ப பொய்யோ எனும் இடையின்னு எழுதுறாரு. சரி, அதை கூட எப்படிங்க அடுத்து வாங்க. இளையானோடும் போனான், மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அளவுடையான்னு எழுதுறேன். இந்த 2 அடியை எடுத்துக்கோங்க. மையோ அப்படின்னு சொன்னார் இல்லையா? யோசிக்கிறாரு, இறைவனை போய் மைக்கு நிகரா சொல்றதா? அழிஞ்சு போயிருமே. இன்னைக்கு மாதிரி ஸ்வச் ப்ரூஃப் எல்லாம் அப்ப வரல. 24 மணி நேரம் அழியாம இருக்கக்கூடிய மையெல்லாம் அந்த காலத்துல இல்லை. வாட்டர் ப்ரூஃப் கொற்ற மழையிலையும் அப்படியே இருக்கும். மை அழகே மொத்தமும் கெட்டு போயிடும், சந்திரமுகி மாதிரி ஆயிடும். அதனால பாக்குறாரு, மை இல்லை அப்படி சொல்ல முடியாது. சரி, மரகதம்னு சொல்லலாமா? மரகதக்கல் உயர்ந்த கல் தானே, பச்சை நிறத்துல இருக்குமே, சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்ல இல்ல, இறைவனை போய் கல்லுன்னு நான் சொல்றது சொல்லக்கூடாது. சரி, மையும் போச்சு, மரகதமும் போச்சு. அடுத்து என்ன சொல்றாரு? மழை முகிலோ மறிகடலோன்னு சொல்றாரு. மறிகடல் அப்படின்னா கடல் எவ்வளோ பெருசு, ஆழமானதும் கூட. அந்த மாதிரி அவனுடைய கருணை பெருசுன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்ச கம்பன் யோசிக்கிறாரு. கடல் நீர் எவ்வளோ பெருசா இருந்து என்ன பண்ணேன், உப்பா இருக்கும், யாராலும் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்தவே முடியாது. ஆனால் இறைவனுடைய நலன் எல்லாராலும் பயன்படுத்தக்கூடியது. அதனால மறிகடல் சொல்ல முடியாது. சரி, அடுத்து மழை முகிலோன்னு சொல்லிடலாமா? மழை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே, சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, மழை பெஞ்சும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். டிசம்பர் மாசம் சென்னைக்காரங்கிட்ட போய் மழைன்னு ஸ்லேட்ல எழுதுனாலே பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப யோசிக்கிறாரு கம்பன், மழை முகிலோன்னு சொல்ல முடியாது. ஐயோ மரகதமோ மறிகடலோ மழை முகில் எல்லாம் போச்சு, வார்த்தை கிடைக்கல. ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அளவுடையான்னு எழுதி முடிச்சார். அன்னைக்கு கம்பன் ஆரம்பிச்சு வச்ச அந்த ஐயோ தான் இன்னைக்கு திரைப்பட பாடல்கள்ல ஒவ்வொரு பாட்டுலயும் ஐயோ ஐயையோ அப்படின்னு அமங்கலமான சொற்களை கூட மங்களமான சொல்லாக மாற்றி அமைக்கிறது இலக்கியம் தானுங்க. இதை படிக்கிறப்ப எவ்வளவு அழகா இருக்கு, யோசிச்சு பாருங்க. இந்த இன்பத்தை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் புது கவிதையை சொல்லாம விட்டா மிகப்பெரிய பாவமாயிரும். இப்ப இளைஞர்கள் எல்லாம் ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு வந்த ஒரு கவிதை ஒண்ணு இல்லை, யுகபாரதி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதை. ஓரம் கிழிந்த பாய், காரை பேர்ந்த சுவர், ஓட்டை படுத்த சன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி, கலைந்த தலையணை, கழுவாத பாத்திரம், இருந்தாலும் என்னுடைய வீடு இனிது, ஏனென்றால் எதிர் வீடு உனது அப்படின்னு கவிதை. முடிஞ்சிருச்சு.
இவ்வளவு இருந்தாலும் இந்த ரசிப்பு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எல்லாருடைய முதல் காதலியும் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருப்பாங்க. இதுதாங்க இலக்கியம். இந்த இன்பத்தை தான் இலக்கியங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில் இலக்கியங்களை நாம் ஏன் படிக்கணும் தெரியுமா? ஒரு சில நேரங்கள்ல நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு வெறுமை உருவாகும்ல, அந்த வெறுமையை இட்டு நிரப்புவது இலக்கியங்கள் தான். இலக்கியங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் மூச்சில் ஏன் அவர் பரிசு வாங்கினார்னா இவ்வளவு தயார் பண்ணிட்டு வந்ததுனால தான். 3 நிமிஷம் தான் பேச முடியும், ஆனால் அதுக்குள்ளே 30 செய்தி சொல்லணும். அதான் முக்கியம். சில பேர் ஒரே ஒரு செய்தியை, அதாவது